மட்டும் பத்தாது. தமிழ்நாடு அரசு, தமிழ்நாடு அரசு உறுதி செய், உறுதி செய். வன்னியர் குல தமிழர்களுக்கு 10.5 விழுக்காடு இடப்பங்கீட்டை உறுதி செய். தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு வெளியேற்று, வெளியேற்று. தேவேந்திர குல வேளாளர்களை பட்டியலிலிருந்து வெளியேற்று. தமிழ்நாடு அரசு, ஒன்றிய அரசு கணக்கெடுப்பு நடத்து, கணக்கெடுப்பு நடத்து. குடி வாரி, மொழி வாரி கணக்கெடுப்பை உடனே நடத்து. ஒரே தீர்வு, ஒரே தீர்வு. சமூக நீதி சிக்கலுக்கு விகிதாச்சார இடப்பங்கீடு ஒரே தீர்வு, ஒரே தீர்வு. வடக்கே வன்னியர், தெற்கே தேவேந்திரர் என்கின்ற ஒரு தாய் மக்களுடைய கூற்று 89வது வருடம் மார்ச் மாதம் 5ஆம் தேதி தமிழகமே தத்தளிக்கின்ற அளவிற்கு மதுரையிலே மாபெரும் இணைப்பு மாநாடு அருமைக்குரிய ஐயா மருத்துவர் தலைமையிலே நடைபெற்ற அந்த மாபெரும் ஒரு இணைப்பு கூட்டத்தில் நாமெல்லாம் இணைந்து இன்று வரை செயலாற்றில் இருப்போமையானால் தமிழகத்தினுடைய தலையெழுத்து மாற்றப்பட்டிருக்கும். இந்த தற்கொலை ஆட்சியிலே, இந்த தத்தையினுடைய ஆட்சியிலே எத்தனையோ கோப்புகள் எல்லாம் முடங்கி இன்று நம்மளுக்கு பின்னடைவை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், ஆட்சி அதிகாரம் இருந்தாலும் அதை வழிநடத்தக்கூடிய பக்குவம் இல்லாத தளபதியாக இருக்கின்றார்கள். ஆனால் எங்களுடைய மல்லர் சேனையினுடைய ஒருங்கிணைப்பாளர் சேனாதிபதிக்கு கொடுத்தா கூட அருமையாக வழிநடத்துவார். அந்த வகையில்தான் இந்த தமிழகத்தினுடைய ஆட்சி சீரழிந்து சின்னாபண்ணப்பட்டுக் கொண்டிருக்கின்றது என்கின்றதை நினைக்கின்ற பொழுது வெட்கமாக இருக்கின்றது. நான் சொல்கின்றேன், தமிழ்நாட்டில் திமுக ஆட்சி இப்பதான் 2 வருஷம் முடிஞ்சு 3வது வருஷம். 2 வருஷத்துல என்னத்தை கிழிச்சங்கன்னே தெரியல. ஆனால் கொள்ளையடிப்பதற்கும் மக்கள் வரிப்பணத்தை சுருட்டுவதற்குமான திட்டங்களை எல்லாம் போட்டுவிட்டு அந்த திட்டத்தின் அடிப்படையிலே இன்று 1000 2000 எப்படியாவது காசை கொடுத்து விட்டு வாக்குகளை வாங்கி ஆட்சி கட்டிலே அமர்ந்து விட்டார்களே, அந்த ஆட்சியை மக்களாட்சியாக மாற்ற முடியாத ஒரு துர்பாக்கிய நிலைமையை ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் ஒரு கேவலமான ஒன்று சொல்லுவோம், நம்மளால இயலல இன்னொருத்தர குடும்பம் நடத்த வைக்க முடியும் அப்படி சொல்ற மாதிரி அதிமுகவில் இருக்கின்ற இருந்து வெளிவந்தவர்களை வைத்து இன்று 7 அமைச்சர்களாக கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை நினைக்கின்ற பொழுது உண்மையிலே திமுகவில் இருக்கின்ற கட்சி வேசி கட்டி கொண்டிருக்கிற கபோதிகளை அவுத்து போட்டு வெளியே வாங்க. நீங்களாம் உங்களுக்கு சூடு சொரணை மானம் வெட்கம் ரோசை இருந்திருந்தால் நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்திலே பயணிக்க கூடாது. அது நான் மட்டுமல்ல, என் சமூகம் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் திமுகவை விட்டு வெளியே போ, வேற எந்த கட்சியிலும் போய் சேரு. நீ கொடி கட்டுற, கொடி பிடிக்கிற, கோஷம் போடுற, இவ்வளவளா இருந்த உனக்கு ஒரு எம்எல்ஏ எம்பி வட்டம் கொடுக்க முடியாத இந்த திராணியற்ற திமுக ஆட்சி இன்னொரு இடத்துல இருந்து பாரோயிங் மாதிரி பண்டமாற்று முறை மாதிரி
கடனை வாங்கி இங்கே ஆட்சி கட்டிலே உட்கார வைத்திருக்கின்றார்கள் என்கின்ற நினைக்கின்ற பொழுது வேதனையாக இருக்கின்றது, வெட்கமாக இருக்கின்றது. அது வாரிசு அரசியல் தான் என்பதை அப்பொழுதெல்லாம் எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கும் அப்பையெல்லாம் ஸ்டாலின் அவர்கள் அதை நிரூபித்துக் கொண்டிருப்பார்கள். கலைஞர் கருணாநிதி ஐயா அவர்கள் என்ன தவறுகளை செய்தார்களோ அதே தவறைத்தான் இன்று ஸ்டாலினும் செய்து கொண்டிருக்கின்றார் என்பதை நிதர்சன உண்மை என்பதை உலகுக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றது. அவருடைய நடைமுறை திட்டங்கள் அத்துணையுமே வாரிசு அரசியல் இல்லை என்று சொன்னார்கள். ஆனால் தன்னுடைய மகனுக்கு பரிவட்டம் கட்டி அழகு பார்த்து இன்று விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்து இன்று IPL கிரிக்கெட்டை பார்த்து கண்டுவிட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் குடும்ப ஆட்சி, அதுதான் கூடாது என்பதுதான் எங்களுடைய ஐயா டாக்டர் ஐயாவுடைய மாட்சி என்பதை இந்த நேரத்திலே கூறிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அருமைக்குரிய இளைய தளபதி அன்புமணி ஐயா அவர்கள் வருகின்ற பொழுது எங்களுடைய மல்லர் சேனையானது அவரை இருகரம் கூப்பி வரவேற்றது. வடக்கே வன்னியன், தெற்கே தேவேந்திரன் கூட்டினை பொய்யாக்கின்ற அளவிற்கு இந்த திராவிட கட்சிகள் எல்லாம் செயல்படுகின்ற பொழுது எங்களை கூட்டி எங்களை அழகு பார்க்கின்ற ஒரு அரும்பெரும் தலைவராக ஐயா இருந்தார்கள். அதை தவறவிட்டு விட்டோம். இனி வருகின்ற காலகட்டத்திலே அதை மாற்றி விடுவோம் என்பதை கூறுகிறோம் என்பதை கூறிக்கொண்டு நல்ல வாய்ப்பு அருமைக்குரிய மாநில பொதுச் செயலாளர் ஐயா வடிவேல் ராமணன் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். அருமைக்குரிய பொருளாளர் ரகுபதி மாமா அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவர்களெல்லாம் பேசிய பின்பு மயில் இருக்க வான்கோழி ஆடக்கூடாது, குயில் இருக்க கோட்டான் தூவக்கூடாது, இவர்கள் எல்லாம் இருக்கின்ற பொழுது நான் மட்டும் பேசிக் கொண்டிருந்தால் உங்களுக்கும் நேரம் காலம் என்பதை கருதி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். மல்லர் சேனை ஒன்று சேர்வோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.